கந்த குரு கவசத்தை கருத்துணர்ந்து ஏற்றிடுவீரே பொருளுணர்ந்து ஏற்றும் போது பொல்லாப்பு வினையகலும்னு சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்னா, கந்த குரு கவசத்தை சும்மா படிக்காதீங்க, அதோட பொருள் என்னங்கிறத கொஞ்சம் உணர்ந்து படிங்க. தமிழ்ல தான் இருக்கு. சில வடமொழி சொற்கள் இருக்கு. அது சாந்தானந்த சுவாமிகள் வடமொழி தழுவல் உள்ளவருங்கிறதுனால ரட்சிப்பாய் அந்த மாதிரியான சில வடமொழி தழுவல் இருந்தாலும் புரியக்கூடிய அருமையான தமிழ்ல இருக்கு. ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பாடல். அதை நீங்க கேட்கும்போதே ரொம்ப எமோஷனலா முருகனோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ அதை பொருள் உணர்ந்து நீங்க படிக்கும்போது அதோட சுவைங்கிறது இன்னும் நல்லா இருக்கும். அந்த தமிழ் சுவையும் பக்தி சுவையும் சேர்ந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். அப்போ அதுல அவரே சொல்லியிருக்கிறார், பொருள் உணர்ந்து நீ படி, உனக்கு வரக்கூடிய பொல்லாப்பு வீண் பலியெல்லாம் முருகன் அகற்றி தருவார். அப்போ பொருள் உணர்ந்து படிக்க வேண்டியது அவசியம். காலை வேளையில இதை படிக்கணும். பொழுது சாயிற நேரத்துல படிக்கிறதோட ஒரு நாளை நீங்க ஒரு உருப்படியான நாளா மாத்தணும், ஒரு ப்ரொடக்டிவான நாளா மாத்தணும், இன்னைக்கு அறிவு ஒழுங்கா வேலை செய்யணும், இந்த நாள்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வராம முருகன் என்னை காப்பாத்தணும்னா காலை வேளையில இந்த கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்கிறது நல்லது. ஒரு முறையிலிருந்து 10 முறை வரைக்கும் கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்யலாம். கேட்குறது நல்லதா படிக்கிறது நல்லதான்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். படிக்கிறத விட கேட்குறது அப்படிங்கிறதுக்கு 10 மடங்கு பலன் அதிகம்.